ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. காங்க்ஷந்தः கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதாः க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சென்ற ஸ்லோகத்தில் கூறினார், எப்படியாயினும் மக்கள் என்னுடைய வழியையே பின்பற்றுகின்றனர். யார் எதை கேட்கிறார்களோ அதை நான் அவர்களுக்கு அருளுகிறேன். எல்லா வகையிலும் அவர்கள் என்னுடைய வழியே பின்பற்றுகின்றனர் அப்படின்னு சொன்னார். ஆனால் பொதுவா உலகத்துல எப்படி இருக்குன்னா, பகவானுக்காக பகவான், இறைவனுக்காக இறைவனை அடையணும், அவர் மீது பேரன்பு செலுத்தணும் அப்படின்னு இறைவனை தேடுவதை காட்டிலும் உலகத்துல எல்லா மக்களும் பொதுவா என்ன செய்யறோம், ஏதோ ஒரு பொருள் வேணும், அதை அடையறதுக்கு இறைவன் ஒரு சாதனமா இருக்கார். அது மட்டும் இல்ல, அந்தந்த தேவதைகளை வழிபட்டா அது கிடைக்கும். திருமணம் நடக்கணுமா, குழந்தை பிறக்கணுமா, வெளிநாட்டுல வேலைக்கு போகணுமா, கடன் தொல்லை தீரணுமா, நோய் தீரணுமா, அப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு சுவாமி ஒரு வழிபாடெல்லாம் நம்ம பார்த்து வச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம வழிபாடுகளை செஞ்சோம், அந்த தேவதைகளை நம்ம வழிபட்டோம்னாலே போதும், நமக்கு உடனே பலன் கிடைக்கும், கை மேல பலன் கிடைக்கிறது. என்ன ரியலைஸ் பண்றது இல்லை அப்படின்னா, அந்த தேவதைக்குள்ளேயும் அந்த தேவதைகளுக்கு அந்த ஆற்றலை கொடுத்ததும் பகவான் தான். ஆனா பகவானை போய் நேரடியா நம்ம அப்ரோச் பண்ணாம என்ன நினைக்கிறோம்னா, தேவதைகளை பலர் அணுகுகிறார்கள், அதன் மூலம் பலன் பெறுகிறார்கள். ஒரு அப்சர்வேஷனா சொல்றார் பகவான் இந்த ஸ்லோகத்துல. என்ன சொல்றார்? கர்மணாம் சித்திம் காங்க்ஷந்தக. கர்மணாம்னா செயல்களின், அதாவது இந்த வைதிக கர்மங்களின், சித்திம்னா அதில் வெற்றியை, ஒரு காரியம் நடக்கணும், அதான் சித்தின்னு சொல்றோம். காங்க்ஷந்தக விருப்பம் உடையவர்கள், இகனா இந்த மண்ணுலகு வாழ்வில், இந்த உலகத்துல தேவதாகா யஜந்தே தேவதைகளை பூஜை செய்கிறார்கள். வேதத்துல சொல்லப்பட்ட இந்திரன், அக்னி, வருணன், அது போன்ற தெய்வங்கள் நம்ம இப்பயே பாக்குறோம். கோவில்கள்லாம் பார்த்தா நவகிரக சந்நிதியில நிறைய கூட்டம் இருக்கும், சுவாமி சந்நிதியில, அம்பாள் சந்நிதியில கூட்டம் அவ்வளவா இருக்காது. நீங்க அந்த நவகிரகத்துக்குன்னு உரிய கோவில்கள் எல்லாம் போய் பார்த்தா தெரியும். அது போன்று ஏன் அப்படி மக்கள் தேவதைகளை வழிபடுறாங்கன்னா, இன்ஸ்டன்டா குவிக்கா எனக்கு இப்பயே ரிசல்ட் கிடைக்கணும், என்னுடைய விருப்பம் என்ன, இந்த உலகத்துல எனக்கு இன்னும் நிறைய இன்பம் வேணும், என்னுடைய கஷ்டம்லாம் தீரணும், டக்கு டக்கு டக்குன்னு நினைச்ச உடனே எல்லா வேலைகளும் நடக்கணும். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, அலோபதிக்கு போனோம்னா உடனே நமக்கு ப்ராப்ளம் தீந்துடும். ஒரு பெயின் கில்லர் கொடுப்பாங்க, டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, சரியாயிடும். ஆனா ஆயுர்வேதத்துல போனா ஒரு 6 மாசம் ஆகும், பெர்மனண்டா கூட கியூர் ஆயிடும், திரும்ப வராதா இருக்கும். ஆனா பொறுமை இருக்காது. எப்படி நம்ம டக்குன்னு ஒரு விஷயம் கை மேல பலன் தெரிகிறதுன்னா உடனே அதை நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்ரத்தையோட அதை கடைபிடிக்கிறோம். அது ஒன்றும் தவறு கிடையாது, தவறுன்னு சொல்ல, ஒரு அப்சர்வேஷனா இங்க சொல்றார் பகவான். தேவதைகளை அவர்கள் வழிபடுவதற்கு காரணம்னா கர்மணாம் சித்தி, அதை விரும்புறாங்க, இந்த செயல்லாம் உடனே உடனே நடக்கணும், அதை அது நடத்தி கொடுக்கறதுக்கு தேவதைகள்லாம் இருக்கு, அதை ஸ்ரத்தையோட போய் நம்ம வழிபாடெல்லாம் பண்ணா அந்த காரியம் நடக்கிறது. ஏன் அப்படின்னா, ஏனெனில் மானுஷே லோகே, இந்த மனித உலகில்தான் கர்மஜா சித்திஹி க்ஷிப்ரம் பவதி. கர்மஜா அப்படின்னா கர்மத்தினால், இந்த வைதிக கர்மங்களினால் தோன்றுகின்ற பலன்கள் க்ஷிப்ரம்னா ரொம்ப ஃபாஸ்டா, கர்மஜா சித்திஹி அந்த கர்ம பலன்களால் தோன்றுகின்ற அந்த விளைவானது, அந்த பயனானது க்ஷிப்ரம்னா குவிக்கா, உடனே பவதி கிடைக்கிறது. ஏன்னா அந்த யக்ஞம், ஹோமம், இந்த வேள்வின்லாம் சொல்றோமே, இது போன்ற வைதிக கர்மங்கள்லாம் ஒருத்தர் தேவலோகத்துல ஸ்வர்கலோகத்திலாம் பண்ண முடியாது, இங்க வந்தாதான் கர்மா பண்ண முடியும். வைதிக கர்மா பண்றதுக்கு அதிகாரமே இந்த மனித உடல்ல வாழணும், இந்த பூலோகத்துல தான் அது செய்ய முடியுமா. அதனாலதான் அதாவது தேவர்கள்லாம் ஃபீல் பண்றாங்களாம், புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே அப்படின்னு ஒரு மாணிக்க வாசகரோட இடத்துல சொல்லுவார். நம்ம பூமியில போய் பிறக்காம இங்க தேவலோகத்துல என்ன பண்றோம் அப்படின்னு நினைச்சுப்பாங்களா. ஏன்னா தேவலோகத்துலதான், தேவலோகத்தை காட்டிலும் இங்க மனுஷலோகத்துலதான் கர்மா பண்றது, கர்மான தர்மங்களை கடைபிடிப்பதற்கு, தர்மங்களை கடைபிடிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு மன தூய்மை கிடைக்கும். அது பலனை விரும்பாம பண்ணா மன தூய்மை கிடைக்கும். மன தூய்மையினால ஞானத்தை பெறுவதற்குரிய தகுதியை பெறலாம், அப்புறம் ஞானத்தை பெற்று மோட்சத்தை உணரலாம். இதெல்லாம் மனித உடல்ல தான் பாசிபிள். அதனாலதான் அந்த மனுஷ ஜென்ம மகிமா, இந்த மனித உலகில வாழற வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்ம பெரும்பாலும் துரதிருஷ்டவசமாக இந்த மனித பிறவியோட மேன்மையே தெரியாம, எதற்காக இதை பயன்படுத்தணும் அப்படின்னே தெரியாம நம்ம
இப்போ இன்ஸ்டன்டா நம்ம இப்ப இருக்கிற பிரச்சனை தீந்தா போகும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதைகள்லாம் வழிபடுறோமே தவிர, இறைவன் என்பவர் உண்மையிலே யார், பகவானுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, நான் உண்மையிலே யாரு, இந்த உலகம் என்பது உண்மையிலே என்ன, இறைவனின் உண்மையான ஸ்வரூபம் என்ன, இதெல்லாம் தெரிந்து கொண்டால் எனக்கு அல்டிமேட்டா ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆனா உலகத்துல பெரும்பாலான மனிதர்கள் விரும்புவது என்ன, இப்போ இன்ஸ்டன்டா இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும், இந்த பிரச்சனை தீர்ந்து மூச்சு விடுறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துடுது. சோ அந்தந்த பிரச்சனை தீர்ப்பதற்குரிய தேவதைகளை நாடி நாடி போறாங்களே தவிர, ஏன் போறாங்கன்னா இந்த உலகத்துலதான், இந்த மனித உடல்ல தான் வைதிக கர்மா பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு, அதெல்லாம் செய்ய முடியும். மனுஷ்ய லோகேனா, இந்த மனித உலகில், இந்த மனித உடலில் வாழ்கின்ற உயிருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா, ஆக இங்கதான் இது சாத்தியம், அதனால இங்கதான் பலன்கள் விரைவாக கிடைக்கின்றன. அது மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காரு பகவான், அதை சொல்கிறார். இதெல்லாம் எதற்காக பண்ணினார், இந்த மாதிரி மனித உலகத்துல மாத்திரம்தான் இது போன்று கர்மாக்கள்லாம் செய்ய முடியும். இந்த சிஸ்டம் அவர் எப்படி பண்ணினார் அப்படிங்கிற விஷயத்த அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.